அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவங்க ஒன்றுமே பிடிக்கலை. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பின்மாற்றத்தை மன்னித்தார். அவன் கர்த்தரை சபித்தான், சத்தியமனம் தொடங்கினான், மறுதலித்தான். ஆனாலும் கர்த்தர் மன்னித்தார். முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். பேதுருவை கைவிடவே இல்லை. அவர் அழைத்த அழைப்பு மாறவில்லை. இந்த சூழ்நிலையிலே விடியற் காலமான போது அவனை விசாரிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கரையிலே நின்றார். இப்போயும் வெறுமையான போட்டாக தான் அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஸ்டார்டிங்லேயும் அப்படி தான் இருந்தான். கர்த்தர் நிரம்பி வழிகிற படகாக மாட்டினார். இப்போயும் அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு வெறுமையானவனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஏமாற்றம் அடைந்தவனாய், முழு தோல்வியை சந்தித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படியாய் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடைய கர்த்தர் அந்த இடத்திலே பாசத்தோடு வந்து நின்றார். விசாரிக்கும்படி வந்து நின்றார். யாருமே நீ விசாரிக்கலன்னு வந்திருக்கிறீங்களா? விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அல்லேலூயா.